Hi friends, welcome our channel Steffi Arivex. Today என்ன vlog பார்க்க போகிறோன்னா கிறிஸ்மஸ் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ பூ மத்தியானம் வாங்கி வச்சுருந்தோம், அதை கட்டுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு மீன் மக்கரில் கோலா உருண்டை செஞ்சுருந்தாங்க, நல்லாவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸு. ஆனால் அதை எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல, நான் ஆக்சுவலாக தூங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மாவரைக்கிறெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அம்மா ஸ்வீட் வாங்கணும்னு சொல்லிவிட்டு அம்மாவும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அதை தான் அவங்க வந்து மாஞ்சி எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கிடையில் அம்மாவும் ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நானும் பூவெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த காம்பில் அதெல்லாம் தனியாக அது உருளியில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோ இதுக்கெல்லாம் வந்து சாமி படத்துக்கெலாம் பூ போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாவும். வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஏன்னா கோல்டு பிடிச்சதுனால ரொம்பவே பேசவே இது பண்ணிட்டு முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மத்தியானம் வச்ச சாம்பார் இதை வச்சு அப்பளம் பொரித்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்ருந்தோம். எல்லாத்துக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு கிளம்புறதுக்கு அப்படின்னு. அப்புறம் அப்பா அம்மா காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் தனித்தனியாக இது பண்ணிவிட்டு வச்சு கொடுத்தாங்க. எனக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது, இன்னமும் வந்து கிறிஸ்மஸ் வந்து அப்பா அம்மா கூட தான் நான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த வருஷம் தம்பி அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாப்புல, தம்பி ஒய்ஃபு குழந்தையும் வந்து ஊரில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் எல்லாம் விஷ் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி எல்லாமே இது பண்ணிவிட்டு அவங்களும் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கு எல்லாம் வச்சு கொடுத்துட்டு அப்புறம் எனக்கும் இது பண்ணிவிட்டு எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. இந்த தாட்டி அவங்க எல்லாம் இதுதான் ரொம்ப இது பண்ணிவிட்டு கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே, அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. அப்புறம் இந்த செருப்பு இது பண்ணிவிட்டு வாங்கியிருந்தேன். சரி இது நியூ மாடலாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு அதை வாங்கி இது பண்ணேன். நான் கெட் ரெடி வீடியோ கூட போட்டிருப்பேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு ஒரு வழியாக எல்லாருமே கிளம்பியாச்சு. பனி வந்து மழை மட்டும் பெய்யுதுங்க, அதனால் எனக்கு தாங்கலை, அதனால் ஸ்கார்ஃப் கட்டியாச்சு. ஸோ அதனால் இது பண்ணி காரில் இது பண்ணிட்டு தானே போகிறோம் அப்படின்னு ஏசியே நாங்கள் போடல. அப்புறமா அங்கே இன்ஃபென்ட் ஜீசஸ் தஞ்சாவூரில் இருக்கிற குழந்தேசு கோயிலில் நல்லாவே சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நான் அப்படியே வெளில தான் பார்த்தோம், ஆனால் உள்ளே சர்ச்சுக்கு போகல. சரி மாஸ்க்கு போயிட்டு இது பண்ணிக்கலாம், அப்புறமா வந்துக்கலான்ட்டு. முன்னாடி ஷார்ட்ஸில் வந்து சுரேஷ் ஃபாதர் வந்துருந்தாங்கன்னு சொல்லி அவங்க தான் அன்றைக்கும் வந்து மாஸ் வச்சுருந்தாங்க. நல்லாவே சிறப்பு பூசை ஆகிட்டு மன நிறைவாக இருந்துச்சு, அன்றைக்கி திருப்தியாக இருந்துச்சு. ஸோ அந்த செட்டு அந்த பேக்ரவுண்டு ஃபுல்லாக அப்புறம் சாண்டா கிளாஸ்லாம் வந்து நல்லா சாக்லேட்டு எல்லாம் இது பண்ணி கேக் கட்டிங்லாம் பண்ணாங்க, நல்லா சூப்பராக இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபேமிலிஸ்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸு வீடியோஸ் நிறையா இது பண்ணிட்டுலாம் எடுத்திருக்கோம். லாஸ்ட்டாக அந்த பிக்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா அண்ணனுங்க சித்தி எல்லாருமே இது பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இன்னும் முக்கியமான விஷயம், எங்கள் அண்ணன் ஒய்ஃபு வந்து லாஸ்ட்டாக நான் அவங்கள காட்டுறேன். அவங்க வந்து இது பண்ணிவிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் அவங்க வந்து இன்னும் குட்டீஸோடு இது பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இவங்க தான் அண்ணி, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாப்பா இது பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அடுத்த வருஷம் அவங்க 4 பேராக வருவாங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, அதுவே சொல்லிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி. ஸோ ரொம்ப இதாக இருக்குது, 4 பேர் வருவீங்க அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு அண்ணன் பொண்ணு, அவங்களும் ஸ்டைலிஷாக இது பண்ணிவிட்டு நல்லா ஃபோட்டோக்கெலாம் போஸ் கொடுத்துட்டு நல்லா சூப்பராக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சாண்டா இருக்கிற எல்லாம் வந்து சாண்டா எல்லாத்தையும் இன்னொரு அண்ணி வந்து எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் எல்லாம் இது பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்தோம், எல்லாம் விஷ் பண்ணிவிட்டு விஷெலாம் சூப்பராக பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். சர்ச்சில் அதுக்கப்புறமா குடிலில் இது பண்ணிவிட்டு அங்கே மேலே தான் இது பண்ணி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் மேலேயும் போய் அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணிவிட்டு இவங்க தான் எங்கள் அண்ணன் அண்ணி பாப்பா. அடுத்த வருஷம் ஒரு 4 பேராக வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கும்போது நான் ஹரிசாண்டல்லையும் எடுத்திருப்பேன், நீட் வாக்லேயும் எடுத்து இது பண்ணியிருப்போம், மாற்றி மாற்றி எடுக்கவும். ஏன்னா எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்களா, கொஞ்சம் அவசரமாக எடுக்கணுமே சொல்லி டக்கு டக்குன்னு பிடிக்கணுமேன்ட்டு இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இது பண்ணிவிட்டு ஃபேமிலி ஃபோட்டோவை அவங்களாம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சித்தப்பா சித்தி எல்லாருமே. இது வந்து எங்கள் அண்ணியோட அக்கா பையன், அவங்களும் வந்திருந்தாங்க, இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் சர்ச்சுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் இது பண்ணி சித்தப்பா சித்தி அம்மா அப்பா அப்புறம் ஃபேமிலியாக குரூப்பாக எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தோம்.
ஒரு வழியாக வீட்டுக்கு வரவே 3:30 ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் விஷ் பண்ணுறதெல்லாம் வாட்ஸ்அப்பில் எல்லாம் இதெல்லாம் அனுப்பிச்சிட்டு அப்புறம் குடிலுக்கு போனோம். குடிலுக்கு போய் அங்கே எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் இது பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஸோ அந்த பேக்ரவுண்டே பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு அந்த டெக்கரேஷனே. தஞ்சாவூரில் அடைக்கல சர்ச்சு. ஸோ ஓவராலாக நான் ஃபேமிலியை நான் கவர் பண்ணுமேன்னு சொல்லிவிட்டு சுற்றி அப்படியே இருக்கவும் எல்லோரும் இது பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு சரி ஸ்மைல் பண்ணுங்கன்ட்டு இது பண்ணோம். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து நான் படித்த காலேஜ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் படிச்சிங்களா அப்படின்னு. ஆமாம், நான் இங்கே வந்து பிஜி படித்தேன் நான். ஸோ அதில் வந்து இது பண்ணிவிட்டு படித்தது ரொம்ப ஹாப்பி. அந்த ஆர்ச்சை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அங்கே வந்து நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் வந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஸ்வீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வீட் வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா. அங்கே போய் பக்கத்து வீட்டில் 2 பேர் தான் இது பண்ணிவிட்டு தீபாவளிக்கு இது பண்ணிவிட்டு கொடுத்தாங்களேன்னு சொல்லி சரி அவங்க வீட்டுக்கு போய் கொடுத்து ஸோ அவங்க வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு இன்னொருத்தவங்க வீட்டுக்கும் போனோம். அவங்க வந்து டாக் இது பண்ணிவிட்டு லேப் டாக் வச்சுருந்தாங்க. எனக்கு போகவே பயம். கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அவங்க அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் நான் போனேன் உள்ளே. ஆனால் என் பசங்க 2 பேரும் நல்லா சூப்பராக இது பண்ணிக்கிட்டு அட்டாச்மெண்ட்டாக விளாடுவானுங்க. ஆல்ரெடி நாய் வந்து இது பண்ணிவிட்டு நாங்கள் வளர்த்துருந்தோம். ஸோ அது கூட இறந்துருச்சு. நான் அது இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இதே தான் லேப் டாகு. ஸோ நல்லா அழகாக விளாண்டுட்டு ஜாலியாக இது பண்ணிகிட்ருப்பாப்புல. ஆனால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பயம், ஹேர் ஃபால்லாம் இருந்துட்டு எங்கே ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு புறாண்டிருமோ அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளேயும் நல்லா சூப்பராக இது பண்ணிவிட்டு எல்லாம் பால் காய்ச்சின வீடியோ கூட நான் என்னோடய சேனலில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லாவே சூப்பராக இருக்கும் உள்ளுக்கு. 2 மாடி வீடு வச்சு இது பண்ணியிருப்பாங்க. நாங்கள் இடையில அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வெடி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்துச்சேன்னு எடுத்துக்கினேன். அதுக்குள்ளே அம்மாவும் சமைச்சிட்டாங்க. மட்டன் குழம்பு, நண்டு ஃப்ரையு, ரசம், அப்புறம் பால் பாயாசம், உளுந்த வடை அதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன். ஸோ நான் வராதுக்குள்ளே அம்மா இது பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சின்ன பையன் இருந்தால் சமைக்க முடியாது, தொல்லை பண்ணிகிட்ருப்பான்னு அவனை கையோடு கூட்டிகிட்டு போயிட்டோம். அப்புறம் வந்து எல்லாம் ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு குட்டியாக ஒரு தூக்கம் போட்டாச்சு. வெளியில் இது பண்ணிட்டு போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் இது யாருக்குமே சத்தியமாக முடியவே இல்லை. ஏன்னா நைட்டு அன்டைமில் லேட்டாக வந்து படுத்ததுனால அதனால் நாங்களும் அப்புறம் தூங்கியாச்சு. நைட் அப்புறம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அப்புறம் அந்த சைடு ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க மீன் இதெல்லாம். சூடாக போட்டுட்ருக்கும் போதே அம்மாவும் கொஞ்சம் கொடுத்தாங்க. சாப்பிடும் போதே இது பண்ணிவிட்டு ரொம்ப சூடாக இருந்துச்சு. ரொம்ப அப்புறம் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் அது மாதிரி பிடிக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஈவினிங் போல் மறுபடிக்கும் பால் பாயசம் சூடு பண்ணி கொஞ்சமாக பால் ஊற்றி சூடு பண்ணி வடை நல்லா சூடாக தட்டி போட்டு சாப்பிட்டாச்சு. நைட் டின்னருக்கு தோசை அப்புறம் சாதம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், நல்லா எது நல்லா இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் எங்களுக்கு கிறிஸ்மஸ் எங்கள் வீட்டில் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Keep supporting. Thanks for watching. Bye.